கடலூர் மாவட்டம் கொல்லுமேடு கிராமத்தில் கனமழையால் சரிந்து விழுந்த மரம் ஒன்று 10 நாட்களாகியும் அகற்றப்படாததால் அப்பகுதியில் மின்சாரம் தடைபட்டு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பாதிப்பை சந்தித்தது கடலூர் மாவட்டம்தான். தற்போது மழை நின்று அங்கு நிவாரணப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் சில இடங்களில் அதிகாரிகளின் அலட்சியமும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதற்கொரு உதாரணம்தான் நாம் பார்க்கும் இந்த காட்சி. கடந்த 9ஆம் தேதி பெய்த மழையில் காட்டுமன்னார்கோவில் அருகே கொள்ளுமேடு கிராமத்தில் சாலையோரம் புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. அந்த மரத்தை அகற்ற பல முறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை அகற்றிவிட்டதாகவே பொதுப்பணித்துறையினர் சான்று அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எங்க ஊருக்கு மெயின் ரோடே தான், உள்ளார போறதுக்கு உள்மட்டு போறதுக்கு. அதனால மரம் உண்டு கிடக்கு, யாருமே நடவடிக்கை எடுக்கல. எங்க ஊர் பிரசிடண்ட் மரம் அறுக்க இருந்தாங்க. அது யாரு வெட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அதோட போட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது, பஸ் போக முடியல. நாங்க ரோட்ல வலிக்கு போவோம், ரோடு ஏறி போக வேண்டியதா இருக்கு. மெயினா எங்களுக்கு இறக்கம், இந்த இறக்கம் தான், வேற எங்கேயும் போக முடியல. கரண்ட் வசதி இல்லைங்க சார். ஒரு 10 வீடுக்கு கரண்ட் சுத்தமா இல்ல. மின்கம்பத்தின் மீது மரம் விழுவதால் அங்கு பல வீடுகளுக்கு தற்போது வரை மின்சாரம் தடைபட்டுள்ளது. மின்வாரிய அலுவலரிடம் கேட்டால் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் மரத்தை அகற்றி மின்பழுதை சரி செய்வோம் என பணியாளர்கள் கூறுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் ராஜுதீன் புகார் தெரிவிக்கிறார். காத்தடிச்சு மரம் வந்து 10 நாள் ஆகுதுங்க. நான் மனு கொடுத்திருக்கேன், பிடபிள்யூக்கு மனு கொடுத்திருக்கேன். மரம் அறுத்து தரேன்ட்டு இதுவரையும் அறுக்கல. ஆனா அறுத்தா மாதிரி எனக்கு போலியான சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. லால்பேட்டை ஈபிக்கு ஈபி போஸ்ட் மரம் 10 வீட்டுக்கு லைன் கொடுக்க முடியாம மரம் உளுந்து உடஞ்சு கிடக்குதுங்க. போஸ்ட் மரம் அது ஈபி காரனை போய் நம்ம ஏஐட்ட சொன்னதுக்கு எனக்கு 10,000 இண்டிவிஜுவலா லஞ்சம் கொடுங்க, அப்புறம் வேலை செய்யறவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏன் சார் இது 10 பேருக்கு லேனி கொடுக்காம இது மின்சாரம் இல்லாம கிடக்கு சார், என்ன சார் பேசுறேங்க? வாங்க சார் பேசிக்கலாம். அவர் இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்தாதான் வருவேன், இல்லன்னா வரமாட்டேன், நீ எங்க வேணாலும் பாத்துக்க அப்படிங்கிறாருங்க. 10 நாட்களுக்கு மரத்தை அகற்றாததால் அங்கு போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. புயல் வெள்ள சேதங்களை சரி செய்வதற்கு சிறிது தாமதமாவது இயற்கைதான். ஆனால் வேண்டுமென்றே அலட்சியம் செய்யக்கூடாது என்றும் இதை வைத்து அதிகாரிகள் பணம் பெற நினைக்கக்கூடாது என்றும் தான் அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் பார்த்தசாரதியுடன் சத்தியம் செய்திக்குழு.